காலையில சாம்பார் சோறு சாப்பிட்டேன் நான் ஒரு தண்ட சோறு. அதான் ஊருக்கே தெரியுமே. ஏய் ஓவரா பேசுன ஓட விட்டு அடிப்பேன். சரி அதெல்லாம் விட ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு கூட. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், அப்புறமா உடம்பு சரியாம வந்தா ஆயா உன் அடிக்கும். ஒழுங்கா போய் பெருக்கு. உன்னை என்ன பண்ற பாருடா. ஆயா பக்கத்து வீட்டு அக்கா பேர் என்னதியா? நிர்மலா. ஏன் உனக்கு தெரியாத? எனக்கு தெரிஞ்சியா, கர்ண மாமாவுக்கு தான் தெரியல. அந்த அக்காவை டார்லிங் டார்லிங் கூப்பிட்டுங்கிறான். எது டார்லிங் சொல்றானா? எங்கடி அவ? டேய் எருமாடு, இன்னைக்கு உனக்கு சுடுகாடு. எங்க வாழை காணோம்? டேய் மோத்திக்கிட்டு சொன்னதெல்லாம் உண்மையாடா? நம்ம என்ன சொன்னோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வரும் சொன்னோம். ஆமா உண்மைதான். உனக்கு தனுசோறு போறதே பெரிய விஷயம், இதுல வேற இந்த வேலையில பாத்துக்கிறியா நீ? சா வச்சிருவோம் உன்னை. அப்படின்னா தப்பா சொல்லிட்டேன். சாம்பார் சோறு செய்யவா அம்மா, நான் வெளில போய் திங்கவா, செருப்படுத்தின கண்ணம் பழுத்துரு மூட்டை உட்காரு, அநியாயமா தருண டெய்லி புளி சோறு. நான் உப்புமா செய்யவா இல்லன்னா புளி சோறு கிண்டவா, பீஸா பர்கர் பிரியாணி நான் கேட்டேனா, கறி குழம்பு வச்சா குறைஞ்சா போவ, பத்தாது சோறு நீ கொட்டிக்க, அண்டா அண்டாவா திம்பயவ சமைக்க, சுட்ட பண்ணு சொத்தப்பாடு பசி தாங்காது உன் புள்ள. என்ன எழுதிருக்கு இங்க? டேய் கிட்லு, என்னப்பா? இங்க வா. சொல்லுங்கப்பா. இங்க என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லு. எதுப்பா? இதுடா. எதுப்பா? இதுடா. எதுப்பா? இதுடா. எதுப்பா? டேய் என்ன கடுப்பேத்தாத. இங்க செவரு இருக்கா, அட்டை இருக்கா, ரெண்டு எழுத்து எழுதி இருக்குல்ல, அது என்ன? எதுப்பா? டேய், வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், இங்க ரெண்டு எழுத்து எழுதி இருக்கு, இது என்னடா படிச்சு சொல்றான்னா என்னையும் எது எதுன்னு கேட்டு வெறுப்பேத்துற. கடைசியா கேக்குறேன், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, இங்க என்ன எழுதி இருக்கு? எதுப்பா? இங்க பாருங்கம்மா, உங்க பேத்திக்கு தொண்டையில கட்டி இருக்கு, மண்டையில ஆபரேஷன் பண்ணோம். எதுக்குமா ஆச்சா? தொண்டையில கட்டினா ஏன்டா மண்டையில ஆபரேஷன் பண்ற? ஏமா மண்டையில இல்லம்மா, மண்டே மண்டே நான் திங்க கிழமை அர்த்தம். அது ஒண்ணா சொல்ல மாட்டியா டாக்டர்? சரி நாங்க மண்டே வரோம். டாக்டர் வாங்க உட்காருங்க. சொல்லுங்க என்ன பண்ணுது உடம்புக்கு? உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர். எங்க தொட்டாலும் வலிக்குதா? எங்க உங்க நெத்தியை தொடுங்க. வலிக்குது டாக்டர். ஷோல்டர் தொடுங்க. வலிக்குது டாக்டர். எங்க தொட்டாலும் வலிக்குதுன்றான். என்ன வேதா இருக்கு இது? என்ன தொடுங்க. ஐயோ வலிக்குது டாக்டர். இவன் கை ரெட்டா இருக்கு, நகை சுத்தி. உனக்கு நகை சுத்தியா? பின்ன எங்க தொட்டாலும் வலிக்காதா? போயா இங்க இருந்து. நகை சுத்தியா? எனக்கே பத்தாது போடி. உன்கிட்ட இருந்து எப்படி போண்டா வரணும்னு எனக்கு தெரியும்டா. ஆயா நாடி உன் பையனுக்கு இங்கிலீஷ் தெரியும் சீன் போட்ட, உன் பையனுக்கு எதுவுமே தெரியல. ஏய் என் பையன் இங்கிலீஷ் செமையா படிப்பான். கிளிப்பா இந்த ஃபார்மே ஃபில் பண்ண தெரியல. ஏய் உன் கண்ணு எதிர இந்த ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கிறேன்டி வாடி. ஏய் உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதா? மோ யார பார்த்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு கேக்குற? இங்கிலீஷ்ல எனக்கு அத்துப்படி. அப்பனா இது புடி, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு. ஐயோ ஃபுல்லா இங்கிலீஷ் இருக்குது. மா இதெல்லாம் ஈஸிமா பண்ணிடலாம். மோத்தி எப்பவுமே ஃபார்ம் நீ தாண்டி ஃபில் பண்ணி தருவேன், இப்போ ஏன்டி புதுசா என்கிட்ட தான் தரீங்க? அப்பனா எனக்கு 5 போண்டா தெரியா காப்பாத்துறேன். சரி வாங்கி தரேன்டி. ஏய் என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? ஆயா அது ஒண்ணு இல்லையா, மாமாக்கு இங்கிலீஷ் சூப்பரா தெரியும், நான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன். எனக்கு தான் தெரியுமா என் பையன் சூப்பரா இங்கிலீஷ் படிப்பான்னு. போடி. டேய் இத குறா 5 போண்டா என்ன போ. போண்டா. ஐஸ் ஐஸே நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துறாங்கடி. காஃபி போட சுகர் இல்ல, கடைக்கு போய் கொஞ்சம் சுகர் வாங்கினறியா? சரிமா. A few moments later. நான் இவன் என்ன ஆளை காணோம், வந்தவங்க வேற டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. 1 hour later. ஐயா சக்கரை வாங்கிட்டேன். மா தாங்க சக்கரை. ஏய் உன்னை எப்ப கடை காமிச்சா எப்படி வர நீ? என்னமா ஆச்சு? இங்க இருக்கிற கடைக்கு போய் சக்கரை வாங்கறதுக்கு இவ்வளவு நேரமா? உன்னால வந்தவங்க கிட்ட அசிங்கப்பட்டு போய் நின்ன, இவ்வளவு நேரம் நாடி பண்ணி நின்ற. மா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணேன். என்னடி உளறற? மா நேத்து ஹாஸ்பிடலுக்கு போனல, அப்ப டாக்டர் என்ன சொன்னாரு? நான் சொன்னாரு சுகர்னா ரொம்ப தூரம்
போய் சுகர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு போயிட்டு என்ன திட்டுற? இந்தாம்மா. தம்பி இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுப்பா. அங்க ஒருத்தர் இருக்காருல்ல? ஆமா, அவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு தெரியாது. தம்பி இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. தெரியாதுன்னு. ஐயோ கடவுளே, யார்கிட்ட போய் அட்ரஸ் கேட்டாலும் தெரியாதுன்றாங்க. இப்போ நான் என்னதான் பண்றது? பாக்குறதுக்கே ஸ்மார்ட்டா டீசென்ட்டா இருக்காரு. இவருக்கு கண்டிப்பா அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். இவர்கிட்ட போய் கேட்டுற வேண்டியதுதான். இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. இந்த ரோடு தெரியுதானே? தெரியுது. இப்படியே நேரா போனீங்கன்னா 4 தெரு வரும். சரி, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 3 தெருவை விட்டுட்டு 4வது தெருக்குள்ள போங்க. சரி, 4வது தெருக்குள்ள போயிட்டே இருக்கும்போது 4 வீடு வரும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 3 வீட்டை விட்டுட்டு 4வது வீட்டுக்குள்ள போங்க. சரி, 4வது வீட்டுக்குள்ள போன உடனே 4 ஸ்லாப் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 3 ஸ்லாப்பை விட்டுட்டு 4வது ஸ்லாப்ல எங்க அம்மாவோட போட்டோ இருக்கும். சரி, அந்த போட்டோல இருக்கிற எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு இந்த அட்ரஸ் தெரியாதுன்னு.